ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அன்பி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 4 எபிசோட் 9 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு போயிருங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்க அமுக்கிறது வெறும் சப்ஸ்கிரைப் பட்டன் இல்லைங்க, எனக்கு வர பவர் பட்டன். நீங்க அந்த பட்டன் அமுக்க நான் இ ரேங்க் டி ரேங்க் அப்படி படிப்படியா போய் நேஷனல் லெவல் அண்டர் அளவுக்கு பவர்ஃபுல்லா வருவேன். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா கிடைச்சதுக்கு அப்புறம் நான் டெய்லி எந்த அளவுக்கு வீடியோ போட முடியுமோ அந்த அளவுக்கு வீடியோ போடுவேன். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க நாம இப்ப எபிசோட் 9 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல எஸ்ராங்கண்டர் சாய் காரை விட்டு இறங்கி வந்து அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட டே என்ன நடந்துட்டு இருக்கு, மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவனோட அசிஸ்டன்ட்டோ சார் ஆமா சார் நாங்களால முடிஞ்ச அளவுக்கு வெளியேற்றிட்டு இருக்கோம், இன்னும் இருக்கிறாங்க மக்கள், அவங்க நாங்க வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எஸ்ராங்கண்டர் சாய் கேட்கறான் அப்படின்னா அங்க சண்டை நடக்கிற இடத்துல யாரா மக்களை வெளியேற்றிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவனோட அசிஸ்டன்ட் சொல்றான் சார் அங்க ஒயிட் டைகர் கில்டு தான் இருக்காங்க, அவங்க தான் மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு இருக்காங்க, இன்னும் நிறைய கண்டஸ்ட்லாம் இருக்காங்க சார், நம்மளால இப்பெல்லாம் அங்க போய் சண்டை போட முடியாது போல சார், நம்மள எவாகுவேஷன் ப்ராசஸ்ல தான் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ஹண்டர் சாய் மனசுல யோசிச்சுட்டு பாருங்க, அந்த மான்ஸ்டர் அவங்க சீக்கிரம் கொண்டுருவாங்களா, இப்ப நேஷனல் லெவல் ஹண்டர் சண்டை போறது ஒரு மர்மமான மேஜிக் பீஸ்ட், அதோட மேஜிக் பவர் பிரசன்ஸ் வேற லெவல்ல இருக்கு, அதாவது ஜேஜே அஸ்ரான்ல வந்த பவரை விட இது பல மடங்கு அதிகமா இருக்கு, அவர் இப்ப சண்டை போடுறது எந்த மாதிரியான ஒரு மேஜிக் பீஸ்ட்னு தெரியலையே அப்படி யோசிச்சுக்கிட்டே சண்டை நடக்கிற இடத்த பாப்பாங்க பாருங்க. இங்க சண்டை நடக்கிற இடத்த காட்டுறாங்க, பீஸ்ட் மார்க்கு ஏறி குதிப்பான் பாருங்க நங்குன்னு. நம்ம தாமஸ் ஆண்ட்ரே ஓங்க ஒரு குத்து பொந்துன்னு வைக்க அவன் பறந்து போய் பில்டிங்ல விழுவான், விழுந்து அப்படி ரிட்டர்ன்ல பறந்து வந்து நம்ம தாமஸ் வயிற்றுல தலையை வச்சு முட்டுவான் பாருங்க. நம்ம தாமஸ் அப்படி விழுற மாதிரி போயிட்டு நிமிந்து வந்து பட்டிஷ்ட மாதிரி அவனை பிடிச்சி தூக்கி பவர் பாம் பொந்துன்னு போட அவன் காலை வச்சு நம்ம தாமஸ் ஆண்ட்ரே மூஞ்சில மீச்சிருவான், அவன் பறந்து போயிட்டு இருப்பான் பாருங்க. இவன் பீஸ்ட் மாதிரி கதை பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம தாமஸ் ஆண்ட்ரேயோ பறந்து போய் ஸ்டைல நின்னுட்டு கண்ணா நீ என்னோட ஃபுல் போற பார்க்க போற அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ரெடியா இருப்பானா. அப்பன்னு பார்த்தா அங்க ஒயிட் டைகர் பேக்கு கரெக்டா வந்து நிப்பான். ஓ இங்கதான் சண்டை நடக்குதா, இதுதான் அந்த பீஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பார்ப்பான். அதுவோ எந்திரிச்சு பயங்கரமா நடந்து வந்துட்டு இருக்கும். இங்க தாமஸ் ஆண்ட்ரே பார்த்துட்டு தாமஸ் ஆண்ட்ரே நீங்களா தலைவரே, நீங்க தான் தலைவரே, அவனை குள்ளுங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நம்ம தாமஸ் ஆண்ட்ரேயோ கண்ணா பேசுறது நிப்பாட்டிட்டு விளையப்பாரு அப்படின்னு சொல்லுவானா. அப்ப அந்த பீஸ்ட் மோனை காட்டுவாங்க பாருங்க, அதுவோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும். இங்க பேக்கோ ஆமா இது சாதாரண பீஸ்ட் இல்ல, நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் டைகரா மாறதுக்கு அப்படி முடிய மாத்திட்டு அது கிட்ட போய் நிப்பான் பாருங்க. அந்த பீஸ்ட் மோனா இருக்க அப்படின்னு சிரிச்சுட்டு நேருக்கு நேரா ரெண்டு பேர் நிப்பாங்க. இவனும் அலறிடுவான், அது பாக்குறதுக்கு பெரிய மான்ஸ்டர் ஓனாய் மாதிரி நிக்க, இவன் ஒயிட் டைகரா மாறினாலும் ஏதோ பூனைக்குட்டி மாதிரி அதுகிட்ட இருப்பான். அப்படி மிரண்டு போய் இதோட பவர் ரொம்ப பயங்கரமா இருக்கு, இதோட கண்ணு கூட என்னால நேருக்கு நேரா பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உறைஞ்சு போய் நிப்பான் பயத்துல. அந்த பீஸ்ட் மோனாருக்கோ கண்டுக்கிடாம போகும், யாரா அவன் காது குடையிற பர்ஸ் குடுக்க வந்து கடுப்பேத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு அவனை கிராஸ் பண்ணிட்டு போக பாருங்க. இவனும் பீதியில அப்படியே நிப்பான். அங்க தாமஸ் ஆண்ட்ரே ஃபுல்லா டிராஸா மாறிட்டு நின்று இருப்பான். இந்த பீஸ்ட் மோனாருக்கும் அவங்க கிட்ட போயிட்டு ரூலரை தட்டி மாதிரி ஒரு பவரை போட்டு கார் எல்லாத்தையும் பறக்க வச்சுட்டு தாமஸ் ஆண்ட்ரேக்கு நேரா வீசுவான் பாருங்க. தாமஸ் ஆண்ட்ரே எல்லா காரையும் தட்டி தட்டி விட்டுட்டு இருப்பான். ஒரு கார் அப்படி மூஞ்சி நேரம் இருக்கும், அதை தடுத்து நிப்பாட்டிட்டு அதே ரூலரை தட்டியை போட்டுட்டு அந்த பீஸ்ட் மோனாருக்கு அப்படி கிட்ட இழுப்பான் பாருங்க. இழுத்துட்டு அவன் ரெண்டு கையை வச்சுட்டு அந்த பீஸ்ட் மோனாருக்கு மண்டலே டங்கு டங்குன்னு அடிச்சு அவனை படுக்க போட்டு குப்புற போட்டு அப்படி போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பான். நம்ம தாமஸ் ஆண்ட்ரேக்கு மனசுல ஏதோ ஒண்ணு தோணும், கண்ணா என்னது இது ரொம்ப வித்தியாசமான ஃபீலிங்கா இருக்கு, நான் இதுல ஜெயிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல, கொஞ்சம் விசித்திரமா இருக்கு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே குத்திக்கிட்டே இருப்பான். அந்த பீஸ்ட் மோனாரோட முடி அப்படி வெள்ளை கலர்ல மாறி அது பயங்கரமா மாறிடும். அது நம்ம தாமஸ் ஆண்ட்ரே பார்த்து சொல்லும் பாருங்க, நீ ரூலர்ஸ் பவர் இருக்கிற பொம்மடா, உன்னோட இந்த மொக்க ட்ரிக்கெல்லாம் நிப்பாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எந்திரிச்சு நிக்கும் பாருங்க. அது அப்படி பிரம்மாண்டமா இருக்கும். நம்ம தாமஸ் ஆண்ட்ரே பார்த்து இப்போ உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில கீறி விட்டுருவோம். அந்த ஒயிட் டைகர் பேக்க பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடி இருக்க அண்டர்ஸ் எல்லாம் முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இங்க பீஸ்ட் மோனாருக்கு தாமஸ் ஆண்ட்ரே பிடிச்சிட்டு சொல்லுவான் பாருங்க, என்னடா உனக்கு பின்னாடி ஏதோ எலி ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சேடோக்குள்ள கையை விட்டு எடுப்பா பாருங்க. அது ஆன்டி சேடோ நம்ம ஹீரோ தாமஸ் ஆண்ட்ரே கிட்ட விட்டுருப்பான். அது அப்படி கழுத்தை பிடிச்சி நெருக்கி கொன்றுவான். அப்புறம் தாமஸ் ஆண்ட்ரே பிடிச்சி தூக்கிட்டு என்னடா ஆரம்பத்துல இருந்து உன்னோட பவரை காமிச்சிட்டு இருந்த, இப்ப காட்டுற உன்னோட பவரை அப்படின்னு பீஸ்ட் மோனா சொல்லுவான் பாருங்க. நம்ம தாமஸ் ஆண்ட்ரே டப்புன்னு அந்த சீல்டு எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு போயிடுவான். தாமஸ் ஆண்ட்ரே காணாம போயிடுவான். எங்கடா அந்த பீஸ்ட் மோனா பார்த்துட்டு இருப்பான்.
டக்குன்னு அந்த பீஸ்ட் மோனார்க் பின்னாடி போய் கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு தாமஸ் ஆண்ட்ரே சொல்லுவான் பாருங்க, நீ ஓவரா பேசுற, அதன வாயா இல்ல வாய்க்காலா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி பின்னாடி இருந்து நெரிச்சிட்டு இருப்பான் பாருங்க. தாமஸ் ஆண்ட்ரே நெரிச்சிட்டு இருப்பான். பீஸ்ட் மோனார்க்கோ டென்ஷன் ஆகி அவன் தலைய பிடிச்சி சுத்திட்டு தரையில ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு சொல்லுவான் பாருங்க பீஸ்ட் மோனார்க்கு, இத சொல்றதுக்கு எனக்கு வருத்தமா தான் இருக்கு, இருந்தாலும் எனக்கு ரொம்ப பசிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைய சாப்பிட போவான் பாருங்க. அப்போ ஒரு பவர் வந்து அடிக்கும். அடிச்ச அடியில கொஞ்ச தூரம் தள்ளி போய் நிப்பான். யாருடா பார்த்தா ஜெர்மனி அன்று. அவன் வந்துட்டு, ஏய் இங்க நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நான் பார்த்துட்டு சும்மா இருப்பானா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படி ஜெர்மனி அன்று சொல்ல, அங்க பீஸ்ட் மோனார்க் பார்க்க பயங்கரமா நின்று இருப்பானா. அதை பார்த்து அவன் பயந்துருவான் ஜெர்மனி அன்று. என்னடா அவன் இவ்வளவு பயங்கரமா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க, இங்க படுத்துட்டு இருக்க தாமஸ் ஆண்ட்ரேவோ சொல்லுவான் பாருங்க, கண்ணா ஓடிட்டு இல்லைன்னா செத்துடுவேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஜெர்மனி அன்று கேட்க மாட்டான், எனக்கு தெரியும் நான் செத்துருவேன்னு, இருந்தாலும் இதுல நான் கடைசியா சண்டை போட்டு சாவுறேன், நான் ஒரு ஹண்டர், இதுல இருந்து ஓட மாட்டேன், இது என்னோட ஃபைனல் மூமெண்டாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பான். அவன் அப்படி பயங்கரமா வருவான் பாருங்க, வருவான் பாருங்க. அதை பார்த்து மிரண்டுட்டு மனசுக்குள்ளேயே யோசிப்பான் பாருங்க, காமெடியா இருக்கும். நான் கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பீஸ்ட் மோனார்க்கு அப்படின்னு வருவான் பாருங்க, இல்ல நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு பயந்துகிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு ஒரு வாய், பெரிய வாய் வந்து அவனை கவ்வும் பாருங்க. யாருடான்னு பார்த்தா கைசல் போடு, சம மாசான என்ட்ரி வந்து அவனை பிடிச்சி கடிச்சு பறந்து தூக்கிட்டு போகும் பாருங்க. அவன் அப்படியே அந்த கைசலோட வாயை கிழிச்சிருவான். கிழிச்சதுக்கு அப்புறம் கைசல் மறைஞ்சு போகும் பாருங்க. அதுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ மாசா என்ட்ரி கொடுத்து பீஸ்ட் மோனார்க்கு ஓங்கி ஒரு மிதிச்சிட்டு கெத்தா லேண்ட் ஆவார் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும் இந்த சீன். யாரெல்லாம் நம்ம ஹீரோவை மாசம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நம்ம ஹீரோ மாசா நின்று இருப்பான் பாருங்க. பக்கத்துல அந்த ஜெர்மனி கண்ட்ரி இருப்பான். அவன்கிட்ட நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, சாரி நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், தாமஸ் ஆண்ட்ரே கொஞ்சம் பத்திரமான இடத்துக்கு கூட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அடுத்து அந்த பீஸ்ட் மோனார்க்கு நம்ம ஹீரோ பார்த்து, ஆமா அது உண்மைதான், சாதாரண மனுஷன் கிட்ட சேடோ பவர் இருக்கா, சாதாரண மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. பாக்குறதுக்கு சும்மா பயங்கரமா உல்ஃபு மாதிரி மாறிடுவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, இவன் கண்ணுல கொலவரி தெரியுது, எது எப்படியோ இவன் இங்க தனியா வரல அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. அடுத்து அந்த பீஸ்ட் மோனார்க் சொல்லுவான் பாருங்க, எப்படி இவன் சாதாரண மனுஷன், இந்த சாதாரண மனுஷ உடம்ப வச்சுட்டு எப்படி சேடோ பவர் யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல, டக்குன்னு பின்னாடி அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் வருவான் பாருங்க. அப்படி வந்துட்டு அவன் சொல்லுவான், அவன் சேடோ மோனார்க்டா, அவன் வில்லாது வில்ல, அவன் யார்கிட்ட எப்படியோ பேசி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து மனுஷங்கிட்ட கொடுத்துருக்கான் அவனோட பவரை அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த மோனார்க் ஆஃப் ஃபிளேக் வருவா பாருங்க. அந்த பொண்ணு அப்படியே பின்னாடி வந்து அப்படி சொல்லுவா பாருங்க, எனக்கு இந்த மனுஷ உடம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இன்னொரு மோனார்க்கை சாப்பிட்டா அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் அதை இப்ப ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிப்பா பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோக்கஸ் வைப்பாங்க. அப்புறம் சிஸ்டம் கண்டுபிடிச்சிரும் இவங்களா உங்களை எளிமையா பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்ட் மோனார்க்கா காட்டுவாங்க, அடுத்து பீஸ்ட் மோனார்க்கா காட்டுவாங்க, அடுத்து மோனார்க் ஆஃப் ஃபிளேக்னு அந்த பொண்ணை காட்டுவாங்க. மோனார்க் ஆஃப் ஃபிளேக்னா பூச்சிகளின் அரசி, எப்படி கிங் ஆஃப் பீஸ்ட்னு பீஸ்ட் மோனார்க் இருக்கானோ அதே மாதிரிதான் இவங்க குயின் ஆஃப் இன்செக்ட்ஸ். அப்புறம் எல்லாரும் நேருக்கு நேரா நிப்பாங்க பாருங்க. ஆறா பயங்கரமா மேல போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோவோ அரைஸ் அப்படி சொல்லுவான் பாருங்க. உள்ள இருந்து எல்லா சேடம் வரும். முதல்ல இக்ரிஸ், ஐயனு, டேங்க், ஜிம்மா, கிரீடு, பெரு எல்லாருமே அட்டாக் பண்ண போவான் பாருங்க வேகமா. இதுதான் சேட ஆர்மியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவன் ஃப்ராஸ்ட் மோனார்க் அப்படி காத்த உள்ள இழுப்பான் பாருங்க. அப்படி இழுத்துட்டு ஒரு ஊதுவான் பாருங்க. அப்படி ஐஸ் வந்து மொத்த சேட ஆர்மி அப்படி ஒரே வச்சிரும். நம்ம ஹீரோ கிட்டே வந்து அப்படியே அட்டாக் பண்ற மாதிரி ஆயிரும். எல்லா சேடம் உள்ள அப்படி உறைஞ்சு நின்றும், யாராலையுமே வெளியேற முடியாது. இங்க இந்த மோனார்க் ஆஃப் ஃபிளேக்கோ, என்னோட குழந்தையவாச்சு நீ வெளியே விட்டுருக்கலாம் அப்படின்னு பெருவை பார்த்து சொல்லிட்டு இருப்பா. அடுத்து இந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் இருக்கான் பாருங்க. அவன் சொல்லுவான் பாருங்க, நீ இந்த சேடோவெல்லாம் வச்சு எங்களை அடிக்கலான்னு பாத்தியா பாவத்தை, இருந்தாலும் உன்னால எப்படி இந்த அளவுக்கு சேடோ பவரை யூஸ் பண்ண முடியுது, அந்த சேடோ மோனார்க்கு ரொம்பவே திமிரு பிடிச்சவன், அவன் மற்ற பவரை பத்தி கவலையே பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ மாசம் அந்த காமிஸ் டேகரை வர வச்சு அந்த ஃப்ரீஸானதை ஒட்டச்சிட்டு நிப்பாரு பாருங்க. இந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ நீ அப்படி கடுப்பாய பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ அதுக்கு மேல கடுப்பாயிருவான். அப்படி அந்த காமிஸ் டேகரை நீட்டி, சாவு என் கையில தான்டா அப்படின்னு டென்ஷனாக சொல்லுவான் பாருங்க. வேற லெவல்ல இருக்கும். அடுத்து இந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ பெரிய பெரிய ஐஸ் மான்ஸ்டர் எல்லாத்தையும் உருவாக்கி அப்படியே அனுப்பி வைப்பான். அடுத்து இந்த மோனார்க் ஆஃப் ஃபிளேக் சும்மா இல்லாம நானும் ஆடத்துல சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பி மாதிரி இருக்கும். அதுங்க கை காலு தலை எல்லாத்தையும் ஒரே பூச்சியா இருக்கும். அதுங்க அப்படி கத்திட்டு குதிச்சுட்டு வரும் பாருங்க. நம்ம ஹீரோ கடுப்பாயிருவான். என்னடா அதுங்க எல்லாம் பணத்தெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த ஐஸ் மான்ஸ்டர் அப்படி காலை வச்சு மிதிக்க வரும் பாருங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு டார்ச் பண்ணி அந்த பக்கம் போய் அது
கைய துண்டு துண்டு துண்டா வெட்டி போட்டுட்டு பறந்து போய் அந்த ஃப்ராஸ்ட் மோனார் கிட்ட போவான் பாருங்க. அந்த ஃப்ராஸ்ட் மோனாருக்கும் என்னடா அது அப்படி பார்த்துட்டு இருப்பான். அப்ப டக்குனு இந்த பீஸ்ட் மோனார் குறுக்க வந்துருவான். நம்ம ஹீரோ டாஜ் பண்ணி அந்த பக்கம் போய் நிப்பான் பாருங்க. அந்த பீஸ்ட் மோனாருக்கு நம்ம ஹீரோ பார்த்து கேட்பான் பாருங்க, இந்த பிளேட வச்சு என்ன வெட்டலான்னு பாக்கியாடா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ பிளேடு வெட்டாதுதான், ஆனா இது டேகர், காமிஸ் த டேகர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைய துண்டா வெட்டுவான் பாருங்க. பீஸ்ட் மோனாருக்கோ என்னடா அது அப்படி பார்த்துட்டு இருப்பான். டக்குன்னு ஒரு பெரிய கை வர மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு அப்படி டாஜ் பண்ணிட்டு போயிடுவான். என்னடான்னு மேல பார்த்தா அந்த மோனார்கா பிளேக்கு பறந்துட்டு இருப்பா. பின்னாடி அவ்வளவு பெரிய கை வரிசா நின்றுட்டு இருக்கும். அடுத்து அந்த பீஸ்ட் மோனார்கோ அந்த கை கட்டாச்சு பாருங்க, அதை அப்படி ஹீல் பண்ணிடுவான். அடுத்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப டயர்ட் ஆயிடுவான். அப்படி மூச்சு விட்டுட்டு பாப்பான் வரிசா அந்த ஐஸ் மான்சரு ஜாம்பிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும். அப்பன்னு பார்த்து ஒரு ஐஸை காட்டுவாங்க, அது உடச்சிட்டு இருக்கும். என்னடா நம்ம ஹீரோ சாக்காய் பாப்பான் பாருங்க, வெறுதான் உடச்சிட்டு வருவான் பாருங்க. வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வருவான். என்ன தைரியம் இருந்தா அந்த பூச்சி பொண்ணு உங்க மேல கைய வைப்பா வாத்தியாரே, அவளை விட மாட்டா வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு பறந்து போகும் பாருங்க. இந்த ஃப்ராஸ்ட் மோனாருக்கு அதை பார்த்து மிரண்டுருவான். எப்படி என்னோட ஐஸ் மேஜிக் அது உடச்சிட்டு வந்தது, இது சாதா ஷேடோ சோல்ஜர் இல்ல, இது கமாண்டர் லெவல் ஷேடோ சோல்ஜர், இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷேடோ எப்படி ஒரு சாதாரண மனுஷன் கிட்ட இருக்கு அப்படின்னு ஃப்ராஸ்ட் மோனார் சொல்ல, இந்த பீஸ்ட் மோனாருக்கோ இந்த அளவுக்கு ஒரு கமாண்டர் ஷேடோ சோல்ஜர் இருக்குன்னா அது ரூலர் பவருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து அந்த மோனார்கா பிளேக்கோ வானத்துல இருந்து சொல்லுவா பாருங்க, அம்மா யாரும் தெரியலையா குழந்தை உனக்கு, அப்படின்னா உனக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய கையை கொண்டு போக பாருங்க. பெருவா போடி எங்க பைத்தியக்காரி அப்படி அந்த கையை வெட்டிட்டு போயிடுவான். இவ்வளோ என்னது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. பெரு செம்ம மாசம் காட்டிடுவான். யாருக்கெல்லாம் பெரு ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட்ல பிளாக் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. பெரு கோபமா போக நம்ம ஹீரோ அவனை டக்குன்னு இந்த பக்கம் கூட்டு வந்துருவான். பெரு அடுத்து சொல்லுவான் பாருங்க நம்ம ஹீரோ பார்த்து, வாத்தியாரே ஏன் வாத்தியாரே என்ன கூட்டு வந்தீங்க, அவளுக்கு என்ன தைரியம் தான் உங்க மேல கையை வருவா, வாத்தியாரே நீங்க தூங்கும் போது பாயாகவும் ஏங்கும் போது தாயாகவும் இருப்பேன் வாத்தியாரே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ என்ன இது இப்படி பண்ற அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப டக்குன்னு அந்த ஜாம்பி அந்த பூச்சிங்க எல்லாம் மேல ஏறி குதிச்சு வர பாக்க பாருங்க. அவன் டக்குன்னு நம்ம பெரும் டென்ஷன் ஆகி யார் மேலடா கை வைக்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த ஜாம்பியில வெட்டி தள்ளிட்டு இருப்பான். அப்ப பார்த்தா டக்குன்னு பெரிய அந்த பூச்சி கை வந்து நம்ம ஹீரோ அடிச்சிரும். நம்ம ஹீரோ அப்படி கீழே விழுந்துருவான் பாருங்க. பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி படுத்துட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா ஐஸ் அம்பு மாதிரி சட 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 நிறைய அம்பு வந்து நம்ம ஹீரோ மேல படும். டக்குன்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நின்று அடிச்சுட்டு இருப்பான் அந்த அம்பெல்லாம். இவன் மேல அந்த ஃப்ராஸ்ட் மோனார்கோ நீ இதை எவ்வளவு நேரம் சமாளிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பு மலையை பொழிஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோவோ அந்த ஐசெல்ஃப் டேகர் இருக்கு பாருங்க, அதை எடுத்து ஒரு வீசுவான் பாருங்க. போய் நெஞ்சிலே சொல்லிடுவான் அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் நெஞ்சிலேயே. நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரிதான் நீ இங்க இருந்து உயிரோட போக மாட்டடா அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. ஃப்ராஸ்ட் மோனார்க் டென்ஷன் ஆயிட்டு சொல்லுவான் பாருங்க, டேய் முட்டாள் நீ சாதாரண மனுஷன்டா, நான் ஒரு மோனார்க், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன மறட்டுவ அப்படின்னு அவன் சொல்ல, நம்ம ஹீரோவோ அந்த ஐஸ் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு மேல பறந்து போய் அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் அடிக்க போவான் பாருங்க. அப்ப டக்குன்னு அந்த பீஸ்ட் மோனார்க் பின்னாடி வந்து பெரிய ஒரு வாளை எடுத்து நம்ம ஹீரோ முதுகுல ஒரு கோடு சர்ட்டும் போடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தம் வந்துடும். இவன் நம்ம பெருவோ வாத்தியாரே அப்படி கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த பீஸ்ட் மோனார்கோ இதுதான்டா அவனோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை காட்டிட்டு நின்றுட்டு இருப்பான். இந்த மோனார்கா பிளேக்கு இருக்கா பாருங்க, நான் எல்லா பூச்சிகளின் தாய், நீ என்ன வெறுத்தாலும் நீயும் என்னோட குழந்தையில ஒரு ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு பெருவோ அப்படி தூக்கிட்டு போவா பாருங்க. நம்ம பெருவோ விடுடி என்ன பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்புறம் கடுப்பாயிட்டு, டே அப்புறம் சண்டிங்களா வாத்தியாருக்கு பிரச்சனைடா, உள்ள தூங்கிட்டு இருக்கீங்களா, வெளியே வாங்கடா அப்படின்னு கத்துவான் பாருங்க. இந்த கிரீட் இருக்கான் பாருங்க, நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸை உடச்சுக்கிட்டு வெளியே வருவான் பாருங்க. இந்த ஃப்ராஸ்ட் பீஸ்டும் அதுங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஷேடோவா இருக்கு அப்படின்னு பீஸ்ட் சொல்ல, மோனார்கோ ஆமா அதுக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ் அயனு டேங்கு டஸ்க்கு எல்லாரும் ஒட்டச்சுக்கிட்டு வெளியே வருவாங்க பாருங்க. அப்ப இவன் சொல்லுவான் பாருங்க ஃப்ராஸ்ட் மோனார்க் நம்ம ஹீரோ பார்த்து, எது எப்படியோ உன் மேல இருக்க காயத்தை பார்த்தா தெரியலையே உன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு ஃப்ராஸ்ட் மோனார்க் சொல்ல, நம்ம ஹீரோ மாசா சொல்லுவான் பாருங்க, நீ எதை பத்தி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டேட்டஸ் ரிகவரி போடுவான் பாருங்க. இருக்கிற காயம் எல்லாம் சரியாயி மாசா நிப்பான். அவனுக்கு 2 பேரும் திரு முடிப்பாருங்க. அப்படி அங்க கட் பண்ணி நியூயார்க், லண்டன், ஷாங்காய், பாரிஸ் இது எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாரும் இங்க என்ன நடக்குதுன்னு லைவ்ல செல்லுல பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே இங்க வந்தா இங்க இந்த ஜெர்மனி கண்ட்ரில அவன் பாத்துட்டு இருப்பான். என்னடா அது சஞ்சினு இவ்வளவு பவர்ஃபுல்லா,
இதுதான் உலகத்தோட முடிவா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. பின்னாடி அந்த தாமஸ் ஆண்ட்ரே ஹீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த ஒயிட் டைகர் கில்டு இருக்கான் பாருங்க, அந்த பேக்கு, அவன் பேக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். ஒருத்தங்களை கலக்குங்க சொல்றதுனால இப்படியா கலக்குவாங்க, எப்படி இந்த அளவுக்கு க்ரோ ஆகுறான், சஞ்சுனு எப்படி இப்படி வளர்ந்துகிட்டே போறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. அடுத்து இங்க சண்டையை காட்டுறாங்க. இவன் அயன் இக்ரிஸ் அந்த பீஸ்ட் மோனார்க்க போட்டு அடிச்சிட்டு இருப்பானுங்க. அங்க கிரீடு டஸ்க்கு அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்க போட்டு அடிச்சிட்டு இருக்க, அவன் தடுத்துட்டு இருப்பான். இங்க பெருவோ அவளோட கையை துண்டா வெட்டிட்டு விடிடியன் அப்படிமா பாருங்க. அவ கடுப்பாயி அடிக்க வருவா. நம்ம ஹீரோ மாசா பின்னாடி வந்துட்டு சொல்லுவான் பாருங்க, அந்த ஆர்கிடெக்ட் சொன்னான் நான் தீர்க்கதரிசி, வானத்திலிருந்து தோன்ற தூண்களால உனக்கு சாவு வரும்னு சொன்னான். ஆனா அவன் ஒன்னு சொல்லாம விட்டுட்டான், அந்த தூண்கள் எல்லாம் கீழே விழும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 துண்டை விட்டுட்டு மாசா நிப்பான் பாருங்க. அப்படி இந்த பக்கம் ஒயிட் டைகர் கில்டு பேக்கை காட்டுறாங்க. அவன் பேக்க பார்த்துட்டு மறுபடியும் சொல்றான், நம்மளாம் இவ்வளவு பவர்ஃபுல்லான கண்டஸ்ட்லாம் இருக்கும், ஆனா நம்மளால அந்த சண்டையில ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியாது, நம்மளாம் இப்போதைக்கு எவாக்குவேட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த ஜெர்மனி அன்றோ நம்மளால என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்க மட்டும்தான் முடியும் அப்படி சொல்லிட்டு இருப்பான். அங்க நம்ம ஹீரோ அந்த மோனார்க்கா பிளேக்கை வெட்டிட்டு நிக்க, அவ கடுப்பாயி இருடா உன் மேல விஷத்தை போடுறேன்ட்டு விஷத்தை போடுவா. நம்ம ஹீரோ மாசா சொல்லுவான் பாருங்க, கண்ணு என் மேல விஷம்லாம் வேலை செய்யாதுமா அப்படி சொல்லுவான் பாருங்க. அவ கடுப்பாயிருவா, ஏய் உன்னை கண்ட துண்டமா விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அவ அப்படி வேகமா வருவா பாருங்க, கத்திக்கிட்டே வருவா. நம்ம ஹீரோ இருக்கான் பாருங்க, ரூலரை தட்டிய ரொம்ப பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணி அவளை ஃப்ரீஸ் பண்ணிடுவான். ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்படி நேருக்கு நேரா போவான் பாருங்க, பேய் மாதிரி. அவ கண்ணு அப்படியே நம்ம ஹீரோவை பார்க்கும். நம்ம ஹீரோ அப்படியே மியூட்டிலேஷன் ஆன் பண்ணி சர்சர்னு வெட்டுவான் பாருங்க, துண்டா வெட்டி அப்படி சோல் முடிஞ்சிருவா. அவ்வளோ இதுதான் சாவா, இதுதான் என்னோட சாவா, இந்த டார்க்னஸ் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போய் செத்து போயிருவா. நம்ம ஹீரோ இங்க லெவலப் ஆகிட்டே இருப்பான், லெவலப்னு வந்துகிட்டே இருக்கும். இங்க ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ டே எப்படிரா அப்படி சம ஷாக் ஆகிட்டு சொல்லுவான் பாருங்க, இவன் எப்படிரா ஒரு மோனார்க்கா கொன்னா, இவனுக்கு தான் ஷேடோ மோனார்க் பவர் ஃபுல்லாவே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பீஸ்ட் மோனார்க்கோ கொன்னுட்டானா, சரி விடுறா, இவன் ரொம்ப வீக் ஆயிட்டான், இவனால இப்ப நம்ம 2 பேரை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட் மோனார்க்கு பெரு கழுத்தை பிடிச்சி நெருக்கிட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான், இவன் இப்போ பெருவை கொண்டானா திருப்பி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேன்சல் சம்மன்னு சொல்லுவான் பாருங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமா போய் அந்த பீஸ்ட் மோனார்க்கு அடிச்சு பறக்க விட்டுருவான். பீஸ்ட் மோனார்க்கோ பறந்து போய் விழுவான் பாருங்க. இவன் ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ ஆமாண்டா நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுவான் பாருங்க, இவன் வீக் ஆயிட்டான்டா, இவன் சாதாரண மனுஷன் தான், இவனோட மானா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெறுசாவான் பாருங்க. அவன் சட்டையெல்லாம் கிழிஞ்சு பெரிய ஆக்வாமேன் வெப்பன் மாதிரிலாம் வரும், இருக்கிற எல்லா ஷேடோவையும் அப்படி ஃப்ரீஸ் பண்ணிடுவான். ஃப்ரீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லுவான் பாருங்க, உன்னோட ஷேடோஸ் எல்லாம் வெறும் பப்பட்டு தான்டா, அதெல்லாம் உன்னோட மானா உறிஞ்சி உன்னை வீக் ஆக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஆக்வாமேன் வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவை குத்த வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ தடுப்பான், நம்ம ஹீரோவோட ஷோல்டர்ல குத்திரும். அப்புறம் திருப்பி அந்த வெப்பனை எடுத்துட்டு குத்த வருவான் பாருங்க, டங்குன்னு அடிப்பான். பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இருக்க மாட்டான், டக்குன்னு சைட்ல வந்து அந்த டேகரை வச்சு வெட்ட வருவான் பாருங்க. அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க் டக்குன்னு விலகிட்டு அந்த வெப்பனை வச்சு நம்ம ஹீரோ வயிற்றுல அடிச்சு தள்ளி பறக்க போட்டுருவான். நம்ம ஹீரோவோ அங்க தூரமா போய் நின்றுட்டு இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ உன்னோட பவர் எல்லாம் அந்த மானா இழுத்துக்கிட்டே இருக்குடா, உன்னை சீக்கிரமா முடிச்சிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பவரை எடுத்துட்டு அப்படியே அடிக்க வருவான் பாருங்க, வேகமா அடிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோவா அப்படியே யோசிச்சு அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ யோசிப்பான் பாருங்க, இவனோட ஸ்பீடு, இவனோட ஃப்ளோ, இவனோட மூச்சு காத்து, இவனோட மசில், இவனோட மான பவர், இது எல்லாத்தையுமே என்னால பார்க்க முடியுது, இவனை விட கொஞ்சம் நான் ஃபாஸ்டா இருந்தா போதும், இவனை முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ நீ என்ன யோசிச்சாலும் அது வேலைக்கே ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெப்பனை வச்சுட்டு ஃபுல் பவர்ல அந்த ஐஸை வச்சு அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ செம ஸ்பீடா அவன் பின்னாடி சடக்குன்னு போய் நின்று முடிஞ்சுதுடா அவன் கதை அப்படின்னு சொல்லுவான். இவன் ஃப்ராஸ்ட் மோனார்க்கோ சிரிச்சிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி ஃப்ரீஸ் ஆயிடுவான். இவன் பேக்கு இருக்கான் பாருங்க, ஒயிட் டைகர் கில்டு பேக்கு, அவனும் சாக்காயி பார்ப்பான், என்னது அப்படின்னு பார்ப்பான். இவன் ஜெர்மனி கண்ட்ரி என்னது அப்படின்னு பார்ப்பான். என்னடான்னு பார்த்தா அந்த பீஸ்ட் மோனார்க் அவனோட 5 விரலையும் நம்ம ஹீரோட முதுகுல குத்தி நெஞ்சு வழியா வெளியே எடுத்துருவான். கட்டப்பா எப்படி பாகுபலி குத்துவான் அந்த மாதிரி லாங் ஷாட்ல காட்டுவாங்க பாருங்க. நம்ம ஹீரோ நெஞ்சுக்கு வெளியே அந்த நகமெல்லாம் அப்படியே நிற்கும். நம்ம ஹீரோ வாயில இருந்து அப்படி ரத்தமா வரும் பாருங்க. இவன் பீஸ்ட் மோனார்க்கோ உன்னோட வேகம் இல்லைனா நீ வேஸ்டா அப்படி சொல்லிட்டு இருப்பான். அவ்வளவுதானா, ஹீரோ செத்துட்டானா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போற உங்க ஹீரோ? இல்லையா காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இதோட இந்த சீசன் 4 முடியுது. நான் உங்களை சீசன் 5ல மீட் பண்றேன். யாரெல்லாம் சீசன் 5க்காக மரண வெயிட்டிங் பண்றீங்களோ நீங்களா இந்த அனிமி ஃபிக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் உங்களை சீசன் 5ல மீட் பண்றேன்.